இன்றைய ஷமாயில் திருமிதி ஓதுதல் இதோடு நிறைவு பெறுகிறது. இன்று ஓதப்பட்ட ஹதீஸ்களிலிருந்து சில ஹதீஸுகளுக்கும் இது சார்ந்த தகவல்களையும் விளக்கமாக நமக்கு விளக்கி தருகிறார்கள். தூத்துக்குடி மாநகர ஜமாஅத் உலமா தலைவரும் தூத்துக்குடி மன்பவுசலாஹ் அரபிக் கல்லூரியின் முதல்வருமான எங்கள் மரியாதைக்குரிய மௌலானா மௌலவி அல் ஹாஜ் அல் ஹாஃபில் எம் இம்தாதுல்லா ஃபாதில் பாக்கவி ஹதரத் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி ரில்வானுல்லாஹி தஆலா அலைஹிம் அஜ்மாஈன். அம்மா பாத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் வல் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وعباد الرحمن الذين يمشون على الأرض هونا. عن أبي إسحاق رضي الله عنه قال سأل رجل البراء بن عازب رضي الله عنه أكان وجه رسول الله صلى الله عليه وسلم مثل السيف؟ قال لا بل مثل القمر. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், நாதாக்கள், நல்லவர்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சலாத்தும் சலாமும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக. கண்ணியமிகு இந்த மஜ்லிஸை நடத்துகின்ற ஆலிம் பெருந்தகை அவர்களே, இதுவரை எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிஃபாத்துகளை ஒவ்வொன்றாக தெளிவாக எடுத்து சொல்லுகின்ற இந்த ஷமாயிலு திருமதி என்ற புனிதமான ஹதீஸ் எல்லோருமே ஓதுவதையும் மற்றவர்கள் கேட்பதையும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இங்கே பேசுவதற்கு வருகை தந்திருக்கின்ற அன்பு சகோதரர் மரியாதைக்குரிய அபூபக்கர் உஸ்மானி ஹதரத் அவர்களுக்கும் நான் மீண்டும் ஒரு முறை சலாம் கூறி இந்த ஒரு புதிய அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு அல்லாஹ் எனக்கு மிக உதவி செய்திருக்கிறான். அல்லாஹ்வுக்கும் நன்றி செலுத்தி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பொதுவாக ரஜப் மாதங்களிலே தமிழகத்தின் பல ஊர்களில் புகாரி ஷரீஃப் இதுபோன்று ஓதப்பட்டு அதனுடைய விளக்கங்கள் கூறப்படுவது வழமையான ஒன்று. அதற்கு இந்த காயல் பட்டணம் பேர் பெற்றது. ஆனால் ஷமாயில் திருமதி இது 2-3 நாட்கள் ஓதப்பட்டு அதில் அதற்குரிய விளக்கங்கள் சொல்லப்படுவது என்பது எனக்கு தெரிந்த வகையில்
இதுதான் எனக்கு புதிதாக தெரிகிறது. நல்ல ஒரு முயற்சி. சுல்தான் ஆலிம் அவர்கள் என்னிடத்தில் இதை கூறுகின்ற பொழுது ஒரு சில வேலைகள், ஒரு சில பலுவான வேலைகள், ஒரு சில தடைகள் எல்லாவற்றையும் கடந்து ஏதோ ஒன்று அல்லாஹ் ஒரு ஹைரை நாடி இருக்கிறான், எனக்கு நாடி இருக்கிறான் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் அரபியிலே ஒரு செய்தி சொல்வார்கள், சாரிக்கு ஃபாஸ். சாரிக்கு ஃபாஸ் அப்படின்னு சொன்னால் கோடாரியை திருடக்கூடியவன். இதில் கோடாரி இருக்கும். ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க அரபியில். ஒருத்தன் வீட்டில் கோடாரி காணா போச்சு. தேடி பார்க்குறான், கிடைக்கல. பொதுவாக அவனுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் மேலே சந்தேகம் வருது. பக்கத்து வீட்டுக்காரனை அன்னைக்கு பகலில் பார்த்தா, அவன் நடந்தா அவன் பார்வையில் சாரிக்கு ஃபர்ஸ், கோடாரியை திருடுவன் நடக்கிற மாதிரி நடக்கிறான். பேசுனா அவனுடைய பேச்சு சாரிக்கு ஃபர்ஸ், கோடாரி திருடுவன் பேசுவதை போன்று அவனுக்கு இருக்கு. கேட்பதற்கு தயக்கம். பகல் கழிகிறது, படுக்கிறான். படுக்கின்ற பொழுதும் அவனுக்கு அதே சிந்தனை. பக்கத்தூர்காரன் எடுத்துக்கிறான். அவன் பேச்சு சாரிக்கு ஃபர்ஸுடைய பேச்சு மாதிரி இருக்கு. அவனுடைய நடை சாரிக்கு ஃபர்ஸுடைய நடை மாதிரி இருக்கு. விடிந்ததற்கு பிறகு மீண்டும் வீட்டிலே கோடாரியை தேடுகிறான். நேற்று தன் பிள்ளை வேலைக்கு எடுத்து சென்று வீட்டின் மூலையிலே வைத்து மேலே ஒரு துணியை போட்டு போர்த்தி வைத்திருக்கிறான். தேடி கண்டுபிடிச்ச உடனே மனசு உனக்கு உறுத்துது. நேற்று வரை பக்கத்து வீட்டுக்காரனை சாரிக்கு ஃபாஸ், கோடாரி திருடன் என்று நினைத்து கொண்டிருந்தோம். அவன் சாரிக்கு ஃபாஸ் அல்ல, சாரிக்கு அல் யௌமி வல்லைலா, என்னுடைய இரவையும் என்னுடைய பகலையும் திருடியவன். என்னுடைய இரவையும் பகலையும் திருடியவன் என்றால் நான் அவரை பற்றி தவறாக நினைத்து கொண்டிருந்தேன். என் இரவு புகழ் முழுவதுடைய நன்மையின் அவன் கொள்ளடித்து விட்டான். அவன் சாரிக்கு ஃபவுஸ் அல்ல, சாரிக்கு யௌமி வல்லைலா என்று ஒரு செய்தியை முடிப்பார்கள். இதை நான் தெளிவுபடுத்த விரும்பவில்லை, புரிந்தவர்களுக்கு புரிந்திருக்கும். இங்கே பொதுவாக அல்லாஹ்வுடைய கலாம் குர்ஆன் ஷரீஃபாக இருக்கட்டும், பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுகளாக இருக்கட்டும், அதில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ரொம்ப நுட்பமாக, ஆழமாக, எக்காலத்துக்கும் பொருந்துகின்ற விதத்திலே தான் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் அதை தொடர்ந்து சஹாபாக்களும் பயன்படுத்துகின்ற வார்த்தைகள் ரொம்ப ஆழமானது. எந்த காலத்திலும் யாராலும் குறை சொல்ல முடியாதது. அதனால்தான் இமாம் பூஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் சொல்வார்கள், ரத்தத் பலாகத்துஹா தஅவா முஆரிலிஹா, ரத்தத் பலாகத்துஹா தஅவா முஆரிலிஹா, ரத்தல் எதில் ஜானி அனில் ஹரமி. குர்ஆனுடைய வார்த்தை நயங்களை விளக்குகின்ற பொழுது பூஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் தனக்கே உரித்தான முறையில் சொல்கிறார்கள், குர்ஆன் எப்படிப்பட்டது தெரியுமா, அதனுடைய பலாகத், அவருடைய வார்த்தை நயங்கள் எப்படிப்பட்டது தெரியுமா, ரத்தத் பலாகத்துவா தஅவா முஆரிலிஹா ரத்தல் உயூரி யதல் ஜானி அனில் ஹரமி. அந்த குர்ஆனுடைய வாசகங்களிலே, வார்த்தைகளிலே யாராவது குறை கொண்டு கண்டுபிடிப்பதற்கு முயற்சித்தால் அதுக்கு எவ்வளவு ரோஷம் வரும் தெரியுமா குர்ஆனுக்கு. சட்டென அந்த குறையை, குற்றச்சாட்டை தூக்கி எறியும். எது மாதிரி என்றால், ஒரு பத்தினியான பெண்
அவளுடைய மேனியிலே ஒரு அந்நியனுடைய கைப்பட்டால் எவ்வளவு ரோசப்பட்டு அந்த பத்தினியான பெண் அந்த அந்நியனின் கையை சட்டென உதறி தள்ளி விடுவாளோ அது போன்ற ரோசம் குர்ஆனுக்கு வரும். குர்ஆனுக்கு மட்டுமல்ல, அல்லாஹுவின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்களுக்கும் உண்டு. ஒரு உதாரணம் சொல்கிறேன். குர்ஆனிலே சூரத்து ரஅதிலே ஒரு ஆயத்து வரும். நன்குசுஹா மின் அத்ராஃபிஹா, பூமியை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற பொழுது இந்த பூமியை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டு வருகிறோம். அதனுடைய ஓர பகுதியிலிருந்து பூமியை குறைச்சிக்கிட்டே வர்றாங்கிறான். இதுக்கு தஃசீரை பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு சஹாபாக்களும் ஒரு விதமான கருத்தை சொல்கிறார்கள். எல்லா கருத்துக்களும் இன்று வரை அப்படியே பொருந்தி போகிறது. ஒரு சஹாபி சொல்கிறார்கள், நன்குசுகாவின் அத்துராஃபிகா, பூமியை அதனுடைய ஓரங்களில் சுருக்கி வருகிறோம் என்றால், அன்றைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்ததுக்கு பிறகு ஒவ்வொரு நாடாக கைப்பற்றப்பட்டு அந்த பூமி, குஃபுருடைய பூமி சுருக்கப்பட்டது, ஈமானுடைய பூமி வளர்ச்சி அடைந்தது. பெருமானாரை பொறுத்தளவிலே அங்கே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்களுக்கும் அதுக்கு அடுத்து வந்த சஹாபாக்களுக்கும் பூமியை அல்லாஹ் சுருக்கி கொடுத்தான் என்றால் அங்கே பரவி இருந்த குஃபுர்கள் சுருக்கப்பட்டு ஈமானின் தாக்கங்கள் அதிகரித்தது. இப்படி ஒரு சஹாபி விளக்கம் சொல்கிறார். இன்னொரு சஹாபி சொல்கிறார்கள், பூமியை நாம் சுருக்குகிறோம் என்றால் பூமி பூமியாகவே இருக்கும். பூமி என்ன பயன் தருமோ அந்த பயனை நாம் சுருக்கி விடுவோம். குறிப்பாக காலங்கள் போக போக மனித வாழ்வதற்கு இந்த பூமி அதிகமாக தருகின்ற உணவு இருக்க விவசாயம் குறைந்து கொண்டே வரும். விவசாயம் குறைந்து கொண்டே வரும். இன்னைக்கு பார்க்குறோம், விவசாய பூமியில் போனால் கட்டடம் கட்டியாச்சு, குளம் உடையுது, எல்லாம் மூழ்குது. இன்னைக்கு நிதர்சனம், அன்றைக்கு கூறிய தஃசீர் இன்றைக்கு பொருந்துகிறது. இதையும் தாண்டி இன்னொரு சஹாபி சொல்வார்கள், பூமியை நாம் ஓரங்களில் குறைத்து வருகிறோம் என்றால் திறமையான நல்ல ஆலிம்களும் ஆரிஃபீன்களும் இந்த உலகத்தை விட்டு சென்று கொண்டே இருப்பார்கள். லவ்லாக்க லவ்லாக்க லவா ஹலக்துல் அஃப்லாக், எல்லோருக்கும் தெரிந்ததுதான். இந்த பூமியை படைப்பதற்கு காரண கருத்தாவாக எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ஆக்கினான். அதைத் தொடர்ந்து சஹாபாக்கள், இமாம்கள், ஆலிம்கள் அல்லாஹுவின் கலாமை, ரசூலின் கலாமை போதிக்குகின்றவர்கள் தான் இந்த பூமியை ஹயாத்தாக்குபவர்கள். அவர்கள் மரணிக்க இந்த பூமி சுருக்கப்பட்டு கொண்டு வரும். இதுவும் இந்த ஆயத்துக்கு பொருந்தும். கடைசியாக சில சஹாபாக்கள் சொல்வார்கள், நன்குசுகாவின் அத்ராஃபிஹா, இந்த பூமியை நாம் சுருக்குகிறோம் என்றால் உண்மையிலேயே பூமி சுருக்கப்படுது. உண்மையிலேயே சுருக்கப்படுது. இன்னைக்கு விஞ்ஞானம் அதுதான் சொல்லுது. வடதுருவம் தென் துருவங்கள் இருக்கக்கூடிய பனிப்பாறைகள் உருகி அது கடலுக்கு வந்து கடல் மட்டத்தை உயர்த்தி ஊர்களை அது கப்சா பண்ணிக்கிறோம். வாழ்கின்ற பூமி நிலப்பரப்பு சுருக்கப்படும். இன்றைக்கு விஞ்ஞானம் சொல்கிறது. இதைத்தான் அன்றைக்கு நன்குசுகாமின் அத்ராஃபியா என்கின்ற குர்ஆனுடைய வசனம் தெளிவுபடுத்துகிறது என்பது மட்டுமல்ல, இது ஹதீசுகளுக்கும் பொருந்தும். அதைத்தான் நான் சொல்ல வருகிறேன். ஹதீசுகளும் குர்ஆனிலும் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆயிரம் அற்புதமான அர்த்தங்களை கொண்டது. நான் ஓதிய ஹதீஸிலே இது ஆரம்பத்திலே வருகிறது. பர்ராய் இப்னு ஆஸிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே ஒரு தோழர் கேட்கிறார்,
அக்கான வஜ்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஸ்ல ஸைஃப், பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம், திருமுகம் வாளை போன்று இருந்ததா என்று கேட்கிறார்கள். வாளை போன்று இருந்ததா என்று கேட்கிறார்கள். அதுக்கு பர்ரா இப்னு ஆஸிம் ரலியல்லாஹு பதில் சொல்கிறார்கள், இல்ல, வாள் மாதிரி கிடையாது. பல் மிஸ்லல் கமர், சந்திரனை போன்று என்கிறார்கள். அவர்கள் வாளுக்கு ஒப்பிட்டு காட்டினார்கள் வந்து கேட்ட தோழர். ஆனால் பர்ரா இப்னு ஆஸிம் மறுக்கிறார்கள், வாளை போன்று அல்ல, பல் மிஸ்லல் கமர், சந்திரனை போன்று. இந்த இடத்திலே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமுகத்தை வாளுக்கு ஒப்பிட்டு காட்டுவது பொருத்தமல்ல. ஏன் தெரியுமா? வாள் பார்ப்பதற்கு பளபளப்பாக இருக்கும், பார்ப்பதற்கு கவர்ச்சியாக இருக்கும், பளபளப்பாக இருக்கும். ஆனால் அந்த வாளில் இருக்கின்ற பளபளப்பு, அந்த கவர்ச்சி இருளை நீக்குமா? ஒரு இருட்டறைக்குள் அந்த வாளை கொண்டு போனால் அந்த வாளிலே பளபளப்பு இருக்கலாம், கவர்ச்சி இருக்கலாம். ஆனால் அந்த வாளின் மூலம் வெளிச்சம் கிடைக்குமா? இருள் அகற்றப்படுமா என்றால் இல்லை. ஆனால் கவர் என்கின்ற பொழுது, சந்திரன் என்கின்ற பொழுது, அந்த சந்திரனின் தன் பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது, முழு நிலவு பரு பார்ப்பதற்கு அற்புதமாக இருக்கிறது, வெளிச்சமாக இருக்கிறது என்பது மட்டுமல்ல, இருளை அகற்றி வெளிச்சத்தை தருகின்ற ஆற்றல் வாளுக்கு இல்லை, சந்திரனுக்கு இருக்கிறது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமுகம் அது அழகாக இருக்கிறது, கவர்ச்சியாக இருக்கிறது என்பது மட்டுமல்ல, அவர்கள் இருட்டில் இருந்தாலும் அங்கே அந்த இடத்திலே வெளிச்சத்தை கொடுக்கும், சந்திரனை போன்று என்று ஒரு அற்புதமான வார்த்தை அங்கே பயன்படுத்துகிறார்கள். அதனால்தான் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், மா பஅஸல்லாஹு நபியன் இல்லா ஹுஸ்னுல் வஜ்ஹ் வ ஹுஸ்னுஸ் ஸௌத். எந்த நபியாக இருந்தாலும் அவர்களை அல்லாஹ் அனுப்புகின்ற பொழுது அவர்களுடைய முகமும் அழகாக இருக்கும், அவர்களுடைய குரலும் அழகாக இருக்கும். குரலும் அழகா இருக்கும் எல்லா நபிமார்களுக்கும். எல்லா நபிமார்களுடைய திருமுகமும் அழகாக இருக்கும், எல்லா நபிமார்களுடைய குரலும் இனிமையாக இருக்கும். ஆனால் அதை சொல்லிவிட்டு எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்கிறார்கள், வகான நபியுக்கும் அஹ்ஸனுஹும் வஜ்ஹா வ அஹ்ஸனுஹும் ஸௌதா. எல்லா நபிமார்களுடைய திருமுகத்தை அழகாக அல்லாஹ் வைத்திருக்கிறான், குரலை அழகாக வைத்திருக்கிறான். ஆனால் உங்கள் நபியான என்னை அவைகளை விட அழகாக வைத்திருக்கிறான், உங்கள் நபியான என்னுடைய குரலை அதை விட அழகாக வைத்திருக்கிறான். அதனாலதான் சொல்லுவாங்க, பொதுவா அழகு என்ற உடனேயே எல்லோருக்கும் ஞாபகம் வருவது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய திருமுகம் தான் ஞாபகத்துக்கு வரும். இவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அழகை பற்றி பேசுகின்ற பொழுது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கப்பட்ட அழகில் பாதிதான் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு இந்த ஹதீஸை சொல்லிட்டு மிஷ்காத்துடைய சரஹ் மிர்காத்துல அவர்கள் சொல்வார்கள், பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எல்லா நபிமார்களையும் விட அழகிய தோற்றம் புஷ்பவதியும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கப்பட்ட முழு அழகையும் அல்லாஹ் வெளிப்படுத்தி காட்டவில்லை. வெளிப்படுத்தி காட்டல. ஏன் வெளிப்படுத்தி காட்டல என்றால், ஒரு தலைவர், ஒரு நபி என்பவர்களுக்கு அழகு மட்டும் போதாது, அந்த திருமுகத்திலே அழகும் இருக்கணும், வகாலிய கம்பீரம் இருக்கணும். பெரும்பாலும் அழகு இருக்கின்ற இடத்திலே கம்பீரம் இருக்க, கம்பீரம் உள்ள இடத்திலே அழகு மிகவும் குறைவு. ஒரு இடத்திலே கம்பீரமும் அழகும் ரெண்டும் இணைந்து இருக்குமையானால் மிக மிக அரிது. இந்த எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்களுடைய முகம், அவருடைய திருமுகம் குஸ்னு வருகிறான், எல்லா நபிமார்களுடைய குஸ்னு வருகிறான். ஆனால் அந்த முழுமையான குஸ்னு வந்தது அல்லாஹ் வெளிப்படுத்தி காட்டவில்லை. வெளிப்படுத்தி காட்டினால் அந்த வகாரியத்திலே குஸ்னு இருக்கணும், வகாரியத்தில் இருக்கணும். அதான் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நடையை பற்றி சொல்லும்போது திருமதியில் சபாயில் திருமதி இருக்கு. இதா வஷா யதகஃபஹு, அற்புதமான வார்த்தை. இதா வஷா, எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்தால் யதகஃபஹு, ஒரே வார்த்தை தான். யதகஃபஹுங்கிற ஒரு வார்த்தைக்குள் பல ஹதீஸ்கள் வருகின்ற பெருமானாருடைய நடை சம்பந்தப்பட்ட விஷயங்களை அந்த சஹாபி அழைத்தார்கள். பெருமானார் நடந்தால் எப்படி நடப்பார்கள்? ஒரு அர்த்தம், ஒரு மேட்டில் இருந்து கீழே ஒருவன் இறங்கினால் எப்படி தலையை குனிந்து இறங்குவாரோ அந்த அது போன்று பெருமானார் சொல்லுவார்கள் நடப்பார்கள். இது மற்ற ஹதீஸ்களிலும் தெளிவாகவே இருக்கு. இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா? நடந்தால் எப்படி நடப்பார்கள் என்றால் அவர்களுடைய கால் பாதம் வலுவாக பூமியிலே ஊன்றிருக்கும், வலுவாக ஊன்றிருக்கும். முதல் அர்த்தம், மேட்டிலிருந்து கீழே இறங்குவது போன்று நடப்பார்கள் என்றால் அப்படி நடக்கின்ற பொழுது அந்த மனிதனுடைய நடையிலே பணிவு இருக்கும், பணிவு இருக்கும். அப்படி நடக்கும்போது யாரும் நெஞ்சிலிருந்து நடக்க முடியாது. மேலிருந்து கீழே இறக்கும் பொழுது நெஞ்சிலிருந்து நடக்க முடியாது, தலையை தாழ்த்தி பணிவாக நடக்கணும். ஆனால் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடக்கின்ற பொழுது மேட்டிலிருந்து கீழே இறங்குவது போன்று தலையை கொஞ்சம் தாழ்த்தி பணிவாக நடப்பார்கள். அப்படி பணிவாக நடக்கின்ற நேரத்திலே அது ஒரு சோதனையின் நடையை கொண்டு இருக்காது. ஒரு வலுவான வீரன் கால்பாதத்தை பூமியை பதித்தால் எவ்வளவு வலுவாக இருக்குமோ அந்த வலுவான பெருமானார் சொன்னார் எல்லாரும் காலை பதிவார். அவர்கள் நடையிலே பணிவு இருக்கும். பணிவு இருக்கின்ற காரணத்தினால் நடையிலே சோம்பல்தனம் இருக்காது, பலகீனம் இருக்காது, வலுவும் இருக்கும். அடுத்து சொல்வார்கள், இதாவசாய தங்கப்போ நடந்தால் என்ற நம்போ என்றால் விரைவாக நடப்பார்கள், விரைவாக நடப்பார்கள். மேட்டில் இருந்து கீழே இறங்குகின்ற பொழுது தலையை தாழ்ந்து பணிவா நடப்பாங்க. பணிவா நடக்கின்ற பொழுது அங்கே கம்பீரம் குறையாது, காலை வலுவாக ஊன்றி பணிவும் இருக்கும், கம்பீரமும் இருக்கும். சரி, ஒரு மனிதன் நடக்கின்ற பொழுது இப்படி நடந்தால் வேகம் இருக்காது, நடையிலே வேகம் இருக்காது. ஆனால் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி நடப்பார்கள். அந்த நடையிலே வேகமும் இருக்கும், வேகமும் இருக்கும். என்ன அதிசயம் தெரியுங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்தால் மேட்டிலிருந்து கீழே இறங்குவது போல நடப்பார்கள், பணிவாக நடப்பார்கள். அதே நேரத்தில் கால்வாதத்தை வலுவாக ஊன்றி கம்பீரமாக நடப்பார்கள். அதே நேரத்தில் அவருடைய வேலை நடையிலே வேகம் இருக்கும் அப்படின்னு சொன்ன அந்த செய்தியில இன்னொரு ஹதீஸில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேகமாக நடப்பதை தடுப்பார்கள். சுருஅத்துல் மஷி, வேகமாக நடப்பது என்பது மூமினுடைய கண்ணியத்தை போக்கிவிடும். மூமினுடைய கண்ணியத்தை போக்கிறோம். நீ வேகமா நடக்காதீங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப என்னங்க அர்த்தம்? நீங்களும் நானும் வேகமாக நடந்தால் அந்த நடையில வேகம் இருக்கலாமே தவிர கம்பீரம் இருக்காது, வலு இருக்காது. அதனால நீங்க நடக்கும் போது ஒரு மூமினுடைய நடையிலே கம்பீரம் வேணும். கம்பீரம் வேணும் என்றால் கொஞ்சம் மெதுவாக நடக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடையை சொல்கின்ற போது கூட சஹாபாக்கள் பயன்படுத்துகின்ற வார்த்தை யதகஃபால், அற்புதமான வார்த்தை சொல்லுவாங்க. அந்த வார்த்தைக்குண்டான விளக்கம் பல ஹதீஸ்கள் பின்னாலே வருது, அடுத்தடுத்த ஹதீஸ்கள் வருது. எல்லா ஹதீஸுடைய கருத்தையும் உள்ளடக்குகின்ற ஒரு வார்த்தையை
சஹாபி பயன்படுத்துகிறார்கள். இதா மஷா யதகப்பர். இன்னொன்றை சொல்வார்கள். பொதுவாக அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப ஷமாயில் திருமதி அதான் சீரத்து நபின்னு இருக்கு. பெருமானார் ரசூலுல்லாஹி வரலாறுகள் எப்ப பிறந்தாங்க, எத்தனை மாசம் இங்க வாழ்ந்தாங்க, எங்க போருக்கு போனாங்க, எத்தனை திருமணம் முடித்தார்கள், இதெல்லாம் சீரத்து. ஆனா ஷமாயி என்பது பெருமானாருடைய குணநலன்கள். அவருடைய உருவ தோற்றம் எப்படி இருந்தது, எப்படி பேசுவாங்க, எப்படி சாப்பிடுவாங்க, எப்படி நடப்பாங்க, அவருடைய முக தோற்ற அழகு இருக்கு. அவருடைய முடி எத்தனை முடி வெண்மை முடியாக இருந்தது. நிறைய முடி கூட சொல்லக்கூடாது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முபாரக்கான அந்த முடியை பற்றி பேசிட்டு கூட வார்த்தை கண்ணியம் இருக்கணும். நிறைய முடிந்தா கூட கொஞ்சம் வார்த்தை இல்லைன்னு இருக்கும் கொஞ்சம். ஆனால் வெண்மையான முடி. அத என்ன சொல்றாங்கன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்தெந்த காரியங்களை தன்னுடைய சிபத்துகளாக கொண்டார்களோ அந்த சிபத்துகளை யார் பின்பற்றுவார்? மூமின்களாகிய நீங்கள் நாம பின்பற்றுவோம் கியாமத்து நாள் வரை. அப்படி மூமின்களாகிய நீங்களும் நானும் கியாமத்து நாள் வரை பின்பற்றுகின்ற பொழுது அது வெறும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை பின்பற்றுகிறோம் என்பது ஓடி நின்று விடாமல் அது மனித சமுதாயத்துக்கு பயனுள்ளதாகவும் இருக்க வேண்டும். உதாரணமா ஹதீஸ்கள் வரும். இந்த ஹதீஸ் இல்ல எஹத்தஜமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜாபா ரத்தம் குத்தி வாங்குவார்கள் இல்லையா? ஹிஜாபா ரத்தம் குத்தி வாங்குவார்கள். இத அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஸ்லிம் அஹ்மதை எழுதுகின்ற பொழுது இமாமுடைய ஒரு பழக்கம் என்னன்னா, ஒரு ஹதீஸை எழுதிவிட்டால் அந்த ஹதீஸின் பிரகாரம் அமல் செய்து விட்டுத்தான் அடுத்த ஹதீஸுக்கு போவாங்க. ஒரு ஹதீஸை எழுதுறாங்கன்னா அந்த ஹதீஸை அமல் செய்து விட்டுத்தான் அடுத்த ஹதீஸுக்கு போவாங்க. இது அஹ்மது ரஹ்மத்துல்லாஹுடைய ஹதீஸ் எழுதிட்டு வராங்க. இந்த ஹதீஸ் வருது. எஹத்தஜமன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரத்தம் குத்தி வாங்கினார்கள். என்ன செய்யணும்? அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரத்தம் குத்தி வாங்கிட்டு தான் அந்த ஹதீஸ் என்ன செய்யணும்? எழுதணும். ஏன் ரத்தம் குத்தி வாங்கணும்? பொதுவா அன்றைக்கு அரபிகளுடைய பழக்கம் இன்னைக்கு ஹிஜாமா என்று ஒரு நவீன மருத்துவமாக இன்னைக்கு வந்துருக்கு. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஹிஜாபா ரத்தம் குத்தி வாங்கினார்கள் அப்படின்னு ஹதீஸ எழுதுவதற்கு முன்னால் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி யோசிக்கிறாங்க, இப்ப அந்த ஹதீஸ அமல் செய்யணும். அவர் ஒரு அதை இருக்கக்கூடிய தையிபா அப்படிங்கிற தோழரை கூப்பிடலாம். அவர் அது அந்த தொழில் செய்பவர். ரத்த குத்தி வாங்கிட்டார், முடிச்சு. இப்ப அவருக்கு கூலி கொடுக்கணும். எவ்வளவு கூலி கொடுக்கிறது? ஹதீஸ்ல பலவிதமா வருது. சில நேரங்களில் அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹிஜாபா செஞ்சதுக்கு பிறகு ஒரு மரக்கா கோதுமை கொடுத்தாங்க, அரை மரக்கா கோதுமை கொடுத்தாங்க. இப்படி பலவிதமா வந்துட்டு அதிகபட்சமா அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு திர்ஹம் கொடுத்தார்கள். ஒரு திர்ஹம்ங்கிறது இன்னைக்கு அதிகம். ஒரு திர்ஹம் என்பது 4.5 கிராம் சுமார் தங்கம். கணக்கு கொடுங்க. நீங்க 1 கிராம் 6000 ரூபாய், 4 கிராமுக்கு 24,000 பிளஸ் அரை கிராம், ஆக கிட்டத்தட்ட ஒரு 30,000 ரூபாய் சுமார். சரிங்க, நீங்களும் நானும் இந்த ஹதீஸை தெரிஞ்சுக்கிட்டோம். ஹிஜாமா செய்யணும். இப்ப அனைவரும் காயப்படுறத இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கு. நவீன மருத்துவமா போயிடுச்சு. கடைக்கு போறோம், ஹிஜாமா செய்யறாரு.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த செயலுக்கு அதிகபட்சமாக கொடுத்த கூலி எவ்வளவுங்க? ஒரு திர்ஹம். இன்னைக்கு மதிப்பு 30,000 ரூபாய். கடைக்கு போய் ஹிஜாமா செஞ்சுட்டு இன்னைக்கு ரேட் வாங்கினா எவ்வளவு வாங்குவாங்க? ஒரு 1000 ரூபாய், 500 ரூபாய். எனக்கு அறிவுக்கு சொல்றேன். சென்னை போன்ற நகரமாக கொஞ்சம் கூடுதல் இருக்கும். ஒரு 2000 தாண்டது அதிகம் தான். அவர் 2000 ரூபாய் கேட்கிறாரு. நாம என்ன சொல்றோம்? இல்ல, அல்லாஹ்வின் தூதர் ரசூல் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? ஒரு இன்னைக்கு மதிப்பு 4.5 தங்கம் கிராம். இன்னைக்கு மதிப்பு 30,000 ரூபாய். இந்த 30,000 ரூபாய் வச்சுக்கோங்க, நீங்க வாங்கித்தான் ஆகணும் அப்படின்னு சொன்னா அந்த கடைக்காரர் அலிம்சா ஒரு நாளைக்கு ஒரு ஆளை மட்டும் அனுப்புங்க, ரொம்ப ஆளை அனுப்ப வேண்டாம், கஸ்டமர் ஒரு ஆளை மட்டும் அனுப்புங்க இல்லைங்களா? இன்னைக்கு நாம இது ஹதீஸ படிக்கிறோம், ஓதுறோம், நாம அதை அமல் செய்வதற்கு தயங்குவோம். நடைமுறை சிக்கல் நிறைய இருக்கு. ஆனா அஹமது ஒரு ஹம்பல் ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள், முஸ்னத் அஹமதிலே நான் இந்த ஹதீஸை பதிவு செய்யணும். பதிவு செய்வதென்றால் அதை நான் அமல் செய்யணும். அமல் செய்வதென்றால் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகபட்ச கூலி எவ்வளவு கொடுத்தார்கள்? ஒரு திர்ஹம் கொடுத்தார்கள். ஒரு திர்ஹம் கொடுத்து செஞ்சாங்க. இது ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அவருடைய சிஃபாத்துகள்ல கட்டுப்பட்டது. பெரிய மருத்துவ குணத்துல அங்க செய்யல. அரபிகளுடைய பழக்கம் மருத்துவ குணம் உண்டு, இல்லன்னு இல்ல. ஆனா எனக்கு என்ன தெரியுமா, ஜித்தாவுல ஒரு மருத்துவமனையில பெண் டாக்டர், அவர் யாருன்னு சொன்னா இந்த பிரசவம் சீஃப் டாக்டர். அந்த அம்மா சொல்லுது, அன்றைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜாமா செஞ்சாங்க, அரபிகளுடைய பழக்கம், அதுல சில நன்மைகள் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹிஜாமா செய்வதன் மூலமாக 100க்கும் மேற்பட்ட நன்மைகள் இருக்கு. அதிலே உள்ள ஒன்று என்ன தெரியுமா, இன்றைக்கு நிறைய பேத்துக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறது. இந்த ஹிஜாமாங்கிற சுண்ணத்தை செய்தால் அவர்களுக்கு ஆணோ பெண்ணோ குழந்தை பாக்கியம் விரைவில் கிடைக்கும் என்று சும்மா போற போக்கில் சொல்லிட்டு போறது இல்ல. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சுன்னத்துகள், அவருடைய சிஃபாத்துகள் நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது இந்த உம்மத்துக்கு சுன்னத்துக்கான நன்மை கிடைப்பது மட்டுமல்ல, உடல் ரீதியான சவாபுகளும் இந்த உலகத்திலே கிடைக்கிறது. அந்த அடிப்படையிலே தான் இந்த ஹதீஸுகள்ல வரும்போது அனஸ் ரலியல்லாஹு தஆலா மா அதத்து ஃபி ரஅஸி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதருடைய தலையில் நான் எண்ணி பார்த்தேன். லிஹியத், அவருடைய தாடியில் பார்த்தேன். அவர்களுடைய தலையிலும் தாடியிலும் வெண்மையான முடி என்பது 14. ஆக எல்லா ஹதீசுகளையும் நம்ம ஆய்வு செஞ்ச ஒரு முடிவுக்கு வந்தா 20க்குள் தான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையிலும் தாடியிலும் இருந்த வெண்மையான முடி. உண்மையிலங்க இந்த ஹதீஸை சொல்லிட்டு ஒரு மாற்று மத சகோதரர் சொல்கிறார், உலகத்தில் எவ்வளவோ தலைவர்கள் இருக்கிறார்கள், தலைவர்கள், மத தலைவர்கள், ஆனால் அந்த தலைவர்களுடைய அங்க அசைவுகளை இந்த அளவுக்கு முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள் கணிக்கின்ற அளவுக்கு உலகத்துல யாரும் சொல்லல. நமக்கு செய்தி என்னன்னா, வெண்மையாகுவது என்பது வயது மூப்பு அல்லது ஏதோ ஒரு காரணத்துல வரலாம். அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்கு. இன்னொரு ஹதீஸ்ல வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எண்ணெய் தேய்த்து தலையை சீவி விட்டால் அந்த 20க்குள் இருக்கின்ற நரை, அந்த வெண்மை முடி கூட தெரியாது வெளியே. எண்ணெய் தேய்த்து தலையை சீவிட்டாங்கண்டா அந்த 20க்குள் இருக்கின்ற வெண்மையான முடி கூட வெளியில் தெரியாது. ஆனால் சஹாபாக்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி அளிச்சிருக்கிறாங்க. என்ன செய்யலாங்க, அந்த நரையை மறைப்பது மருந்தண்ணி போட்டுக்கொள்ளலாம், அனுமதிக்கப்பட்டிருக்கு.
ஆனால் மறுநெறி ஓட்டுக்கொள்ளலாமே தவிர அதை கருப்பாக்கி கொள்வதற்கு அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுக்கல. வேலை செய்கின்ற அனுமதி, கருப்பு சாயம் அனுமதிக்கல. இது அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை, சிஃபத்துகள் ஸமாயில்ல உள்ளது. நீங்களும் நானும் அதை பின்பற்றினால் சவாபு கிடைக்கும். அவர்கள் தடுத்ததை விட்டுவிட்டால் பயன் கிடைக்கும். என்ன சொல்றாங்க இன்னைக்கு? நம்ம உங்களுக்கு நிறைய சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதுல யார் இந்த கருப்பு சாயம் பூசுகிறார்களோ அவர்களுக்கு சீக்கிரமாக கேன்சர் வரும். சீக்கிரம் கேன்சர் வரும். இப்ப 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டிய அந்த ஒரு சிஃபத்து, அது சிஃபத்தோடு நின்று இந்த சமுதாயத்துக்கு மருத்துவ ரீதியான உடல் ரீதியான பாதுகாப்பையும் தருகிறது என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அதே போல இந்த ஹதீசுகள்ல வரும் ஷமாயில் திருமதியில சல்மான் பார்சி எல்லாத்துக்குமே நமக்கு தெரியும் அவங்க எப்படி இஸ்லாத்துக்கு வந்தாங்க. கிறிஸ்துவராக இருந்தார்கள். கடைசியாக மதீனாவுக்கு வந்து ஒரு யூதர்கிட்ட எப்படி இருந்தாங்க? அடிமையாக இருந்தார்கள். இப்போ அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிதான் என்பதை சோதிப்பதற்கு சில வழிமுறைகளை கொடுத்தாங்க. அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜக்காத்தை ஏத்துக்கறல, மறுத்துட்டாங்க. இரண்டாவது நாள் ஹதியா கொடுத்தார்கள், ஹதியாவை ஏத்துக்கிட்டாங்க. அப்ப அவர் முடிவு பண்றாங்க இவங்க யாரு தான் உண்மையான நபிதான். காரணம், நபிமார்கள் ஜக்காத்தை சாப்பிட மாட்டாங்க, ஹதியாக்களை சாப்பிடுவாங்க. இந்த ஒரு ஹதீஸ்ங்க. இந்த ஹதீஸை வச்சு பொதுவா இமாம்கள் ஒரு ஹதீஸ் இருக்கும், அந்த ஹதீஸை நம்முடைய பார்வையில ஒரு சாதாரணமா கடந்து போயிடுவோம். ஆனால் இமாம்கள் அதை ஆழமாக சிந்தித்து நிறைய சட்டங்களை எடுப்பார்கள். உதாரணத்துக்கு சொல்றேன், பரீரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா உடைய அடிமை பெண். அவங்கள வீட்டுக்கு யார் வர்றா? அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. வந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அந்த அம்மா சாப்பிட்றதுக்கு பொருள் கொடுக்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்றதுக்கு முன்னால் சொன்னாங்க, பரீராவே எனக்கு சாப்பாடு கொடுத்துருக்குற, ஆனால் அடுப்பில் கறி வேகிற மாதிரி தெரியுது, அந்த வாடை வருது, எனக்கு கொஞ்சம் கறியை கொடுன்னு கேட்டாங்க. தன் மனைவியின் அடிமை. இப்ப அந்த பரீரா என்ன சொன்னாங்க? அல்லாஹ்வின் தூதரே, நான் அடுப்பில் சமைக்கின்ற அந்த கறி சதக்காவுடைய பொருள். சதக்காவுடைய பொருளை நபியும் நபியுடைய குடும்பத்தார்கள் சாப்பிடக்கூடாது, அதனால நான் கொடுக்கல அப்படின்னு சொன்னாங்க. இப்ப அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதோட நிப்பாட்டினாங்களா? இல்ல, எடுத்துட்டு வா, லக்கி சதக்கத்துன் லனா ஹதியத்துன், பரீராவே உனக்கு தான் சதக்கா, நீ எனக்கு கொடுத்தால் அது அன்பளிப்புன்ட்டான். இல்லைங்களா? இங்க என்ன கவனிக்கணும், இந்த ஹதீஸு நாம எல்லாம் பயான்ல கேள்விப்பட்டிருக்கோம், எல்லாம் சரிதான். ஆனா இந்த ஹதீஸ்ல இருந்து இமாம்கள் எடுக்கிற சட்டம் இருக்கே ரொம்ப ஆழமானது, ரொம்ப ஆழமானது. நூருல் அல்வார் கிதாபில் இந்த ஹதீஸை போட்டு சட்டம் போடுவாங்க. என்னண்டா, இப்ப நான் ஜக்காத்து கொடுக்கிற தகுதி உள்ளவன், நான் ஜக்காத் பக்கத்து வீட்டுக்கான கொடுத்துருக்கேன், வாங்கிட்டான், நான் கொடுத்த ஜக்காத். அவர் வீட்டுக்கு நான் யதார்த்தமா போறேன், எனக்கு உணவு சாப்பாடு கொடுக்கிறார். அந்த சாப்பாடு எது? நான் எதை ஜக்காத்தாக கொடுத்தேனோ அதில் பொருள் வாங்கி சமைத்து எனக்கு கொடுக்கிறார். என் ஜக்காத்து பொருள் அவருக்கு கொடுத்திருக்கிறேன், இவன் அது சாப்பிடலாமா? நான் கொடுத்த ஜக்காத்து, நேற்று நான் தான் ஜக்காத்தா கொடுத்தேன் 2000 ரூபா, இன்னைக்கு அந்த அம்மா பொருள் வாங்கி சமைச்சு எனக்கு சாப்பாடு கொடுக்குது, நான் சாப்பிடலாமா? தாராளமாக சாப்பிடலாம்.
தாராளமாக சாப்பிடலாம். அதுக்கு ஆதாரம் என்னங்க? லக்கி சதக்கத்துன் லனா ஹதியத்துன். இமாம்கள் சொல்றது. இதை விடுங்க, இதில் இன்னொரு ஆழமான கருத்து எடுப்பான். என்னன்னா, இப்போ நான் என் ஜக்காத்து பொருளை என் உறவினருக்கு கொடுக்குறேன். உதாரணமாக கணக்கு பார்த்த ஒரு 50,000 ரூபாய் கொடுத்துட்டேன். அவர் திடீரென மௌத்தாயிட்டார். அந்த 50,000 அவர்கிட்ட இருக்கு. வாரிசுகள் யாரு? நான் தான் வாரிசு. இப்ப அந்த 50,000 ரூபாய் நான் கொடுத்த ஜக்காத்து, என் 50,000 ஜக்காத்து பணம். இப்ப அதே பணம் என் உறவினருக்கு கொடுத்தேன். அவர் மரணித்து விட்டார், அவருக்கு வாரிசுகள் இல்லை, நான் தான் வாரிசு என்றால் அந்த பணத்தை நான் வாங்கிடலாம். அந்த 50,000 நேத்து ஜக்காத்தாக இருந்துச்சு, இன்னைக்கு எனக்கு சாதாரண பொருளாக மாறிடுச்சு. இவ்வளவு ஆழமாக சிந்தித்து சட்டத்தை எடுத்தவர்கள் இமாம்கள். எந்த ஹதீஸை வச்சுங்க? பரீரா ரலியல்லாஹுடைய ஹதீஸ், லக்கி சதக்கத்துன் லனா ஹதியத்துன். இப்ப சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெருமானாரை சோதிப்பதற்காக, நபிதான் என்பதற்கு சோதிப்பதற்காக முதல் நாள் ஜக்காத் கொடுக்குறாங்க, வாங்க மறுத்துட்டாங்க. 2 நாள் ஹதியா கொடுக்குறாங்க, அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கிட்டாங்க. இப்ப இந்த இத நிகழ்ச்சியை வச்சு இன்னொரு ஹதீஸை கொண்டு பிட் பண்றாங்க. அல் ஹதாயா முஷ்தரிகத்துன். பொதுவா சபையில ஒரு அன்பளிப்பு கொடுக்கப்பட்டால் அந்த அன்பளிப்பு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். அல் ஹதாயா முஷ்தரிக், பகிர்ந்தளிக்கப்படணும். அது என்ன? இப்ப நானே சபையில் உட்கார்ந்து இருக்கேன், ஒருத்தர் எனக்கு அன்பளிப்பு கொடுக்குறார். அப்போ அந்த ஹதாயா முஷ்தரிக்கத்தின் பிரகாரம் நான் கொண்டு போகக்கூடாது. என்ன செய்யணும்? பகிர்ந்து கொடுக்கணும். ஆனால் இதை சொல்லிவிட்டு ஷமாயில் திருமதியுடைய உருது விளக்க எழுதுகின்ற ஜக்கரியா ரஹிமஹுல்லா அற்புதமாக சொல்லுவாங்க, அதை பெறுகின்ற அந்த மனிதர் இருக்காரா இல்லையா, அவருடைய சூழ்நிலையை பொறுத்து பொதுவான சட்டம் கொடுக்கக்கூடாது. அவர் அவருடைய சூழ்நிலையை பொறுத்து விரும்பினால் தான் கொண்டு போயிடலாம். கொண்டு போய் தனக்கு யார் தேவையுள்ளவங்களை கொடுக்கலாம், அல்லது சபையில் உள்ளவர்களுக்கு என்ன செய்யலாம்? பங்கிட்டு கொடுக்கலாம். அப்ப ஒரு ஹதீஸ் சாதாரணமாக ஷமாயிலு நபியோடைய சிபத்துக்களாக பதிவு செய்யப்படுகின்ற அந்த ஹதீஸுகளில் நம்மவர்களுக்கு அதை சுன்னத் என்பது மட்டுமல்ல, அது மருத்துவமாக அதிலிருந்து இமாம்கள் நிறைய சட்டங்களை, ஆழ்ந்து சட்டங்களை எடுக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு ஹதீஸுகளைத்தான், அது புகாரியாக இருந்தாலும் மற்ற ஹதீஸ் கிதாபுகளாக இருந்தாலும், இது போன்ற பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சம்பந்தப்பட்ட வெறும் சிஃபத்துக்கள் மட்டும், அவருடைய குணநலங்கள் மட்டும், அதை மட்டுமே எடுத்து சொல்கின்ற இந்த ஹதீஸுகளில் இருந்தும் எதை எடுக்க முடியும்? ஃபிக்ஹ் சட்டங்களை எடுக்க முடியும். அது நீங்கள் நானும் அது முடியாது. அதற்கென்று தகுதியுள்ள இமாம்கள், அதற்கென்ற ஞானங்கள் பெற்ற இமாம்கள், அவர்களால் முடியும். அதற்கும் இந்த ஹதீஸ் கிதாபு வழிகாட்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹுவின் நல்லடியார்களே, உலமா பெருமக்களே, அற்புதமான ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை தந்த அல்லாஹ்வுக்கு நான் மிக மிக ஷுக்குர் செய்து நன்றி செலுத்திக் கொள்கிறேன். அதைவிட உங்களுக்கு முன்னால் பல ஆலிம்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு முன்னால் இந்த ஹதீஸ் கிதாபை ஒரு பாடம் நடத்துவது போன்று சொல்லுகின்ற வாய்ப்பை அல்லாஹ் தந்திருக்கிறான். நம் அவர்களுக்கு இந்த பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவருடைய ஹதீஸை சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் படிக்கின்ற போது ஆசையாக இருக்கு. சின்ன சின்ன பிள்ளைங்க குர்ஆன் ஓதுறதுக்கே என்ன செய்யும்? தயங்கும். அதுக்கு முன்னால் மைக்கை கொடுத்து சுற்றி ஆலிம்களை உட்காந்து நீ வாசின்னு சொன்னால் கண்டிப்பாக நாங்கள் இருக்கோம். இப்போ எனக்கே நான் ஒரு முதல்வராக இருந்தாலும் ஒரு சபையில் திடீர்னு ஒரு சபையில் வாசிக்க சொன்னால் கொஞ்சம் யோசிக்கத்தான் செய்வேன். மனித இயல்பது, யோசிக்கத்தான் செய்வேன். ஆனால் ஒரு சின்ன பிள்ளைய கையில் கொடுத்து வாசின்னு சொல்லி அதுக்கு ஆர்வம் ஊட்டி அந்த பிள்ளைகளையும் இதனுடைய வழியிலே கொண்டு வருவது என்பது ஒரு மகத்தான சேவை.
அல்லாஹு தாலா இதை கபூல் செய்வானாக என்று நான் துஆ செய்து வல்லோன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி நிறைவு செய்கிறேன். ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. الفاتحة. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد بارك وسلم عليه. اللهم شرفنا بالتقوى جملنا بالعافية وارزقنا الجنة يا رب العالمين. اللهم يسر أمورنا أمور الدنيا والآخرة. آمين. ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் எங்கள் எல்லோருடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. ஆமீன். ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் எங்கள் மனைவி மக்கள் எல்லோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. ஆமீன். ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் எங்கள் பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் எங்கள் உஸ்தாதுமார்கள் ஷேக்மார்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. ஆமீன். ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் எங்களிடத்தில் யாரெல்லாம் துஆ செய்ய சொன்னார்களோ அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி தந்தல்வாயாக. ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் உலகிலுள்ள முஸ்லிமான முஃமினான ஆண் பெண் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக. அவர்களுக்கு நிம்மதியான பாதுகாப்பான ஈமானியத்தான வாழ்க்கையை தந்தல்வாயாக. ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் இந்த மஜ்லிஸை கபூல் செய்வாயாக. ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் இந்த மஜ்லிஸுடைய நோக்கத்தை நிறைவேற்றி தந்தல்வாயாக. ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் இந்த மஜ்லிஸிலே கலந்து கொண்ட இதை செவிமடுத்த எல்லோருக்கும் யா அல்லாஹ் உன்னுடைய கைர் பரக்கத்துகளை நிறைவாக தந்தல்வாயாக. ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் இந்த மஜ்லிஸின் பொருட்டால் யா அல்லாஹ் எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி தந்தல்வாயாக. இந்த மஜ்லிஸின் பொருட்டால் எங்கள் ஊரையும் நீ காப்பாற்றி தந்தல்வாயாக. எல்லா விதமான பலா முசீபத்துகளை விட்டும் எல்லாரையும் நீ காப்பாற்றுவாயாக. ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் இந்த மஜ்லிஸின் பொருட்டால் யா அல்லாஹ் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டுகளிக்கின்ற பெரும் பாக்கியத்தை தந்தல்வாயாக. ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் அவர்களுடைய ஷஃபாத்தை பெறுவதற்கு தகுதியான மக்களாக எங்களை ஆக்கி தந்தல்வாயாக. ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் இந்த மஜ்லிஸின் பொருட்டால் யா அல்லாஹ் உன்னுடைய மாரிஃபத்துடைய ஞானங்களை எங்களுக்கு தந்தல்வாயாக. ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் அதோடு ஒன்றி வாழுகின்ற நல்ல உள்ளங்களை எங்களுக்கு தந்தல்வாயாக. ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் மாரிஃபத்துடைய ஞானங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்து எங்களை வழிநடத்துகின்ற ஷேகுமார்களோடு தொடர்புகளை எங்களுக்கு நெருக்கமாக்கி வைப்பாயாக. ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் எங்களுடைய ஷேகுமார்களுக்கு நீண்ட ஆயிலை உடல் ஆரோக்கியத்தோடு தந்தல்வாயாக. ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் இந்த இடத்திலிருந்து யா அல்லாஹ் ஹிதாயத்துகளை யா அல்லாஹ் நூறானியத்துகளை நீ தந்தல்வாயாக. ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் யாரெல்லாம் இதற்கு ஒத்துழைக்கிறார்களோ யா அல்லாஹ் அவர்களுக்கு நீ பொறுப்பேற்றுக் கொள்வாயாக. அவர்களுடைய எல்லா தீன் துன்யா விஷயங்களுக்கு நீ பொறுப்பேற்றுக் கொள்வாயாக. ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் இந்த துஆவை எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டாலும் நபிமார்கள் சித்திகீன்கள் சஹாபாக்கள் சுஹதாக்கள் பத்ரு சுஹதாக்கள் அவுலியாக்கள் இறைநேச
ஆசைகள் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக. اللهم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين.